இப்ப ஒரு செழுமையான நிலப்பகுதியை கற்பனை பண்ணி பாருங்க. வருஷத்துல ஒரு 9 மாசம் விடாம பெருமழை பெய்யும் ஒரு இடம். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கே. ஆனா இருங்க, அந்த குளிர்ந்த மழையிலிருந்து உங்களை காப்பாத்திக்க, இல்ல உங்க மானத்தை மறைக்க, உங்க தோள் மேலேயோ இல்ல முழங்காலுக்கு கீழேயோ ஒரு துணியை போர்த்திக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஆ, சரி. நீங்க வாழற அந்த சமுதாயத்துல அப்படி ஒரு துணியை போர்த்திக்கிறது மன்னிக்க முடியாத ஒரு குற்றமா பார்க்கப்படுது. அதுக்காக உங்களை சிறையில் அடைக்கலாம், இல்ல ரொம்ப கொடூரமா தண்டிக்கலாம். அட பாவமே, இது கேட்கவே ஏதோ ஒரு விசித்திரமான முரண்பாடான கற்பனை உலகம் மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா இது கற்பனை கிடையாது. இது நம்ம வரலாற்றோட ஒரு இருண்ட பக்கத்தோட நிஜம். நேயர்களே, இந்த ஆழமான ஆசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம அலச போற தரவுகள் விடுதலை நாளிதழ்ல வெளியான 2 மிக முக்கியமான கட்டுரைகள். சரியா சொன்னீங்க. இதுல எந்தவித அரசியல் சார்பும் இல்லாம தரவுகள் என்ன சொல்லுது அப்படிங்கறத அப்படியே அதோட ஆழத்தோட உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நம்ம நோக்கம், இல்லையா? ஆமா. இதுல அந்த முதல் தரவு நம்மள நேரடியா திருவாங்கூர் சமஸ்தானத்தோட அந்த இருண்ட காலத்துக்கே கூட்டிட்டு போகுது. அதாவது நான் முதல்ல அந்த கற்பனை பண்ண சொன்னேன்ல, அந்த சூழல். சரியா சொன்னீங்க. அந்த சூழல் ஏதோ 1-2 பேருக்கானது கிடையாது. அந்த சமூகத்துல வாழ்ந்த சுமார் 80% மக்களுக்கு அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம், இது 3மே திட்டமிட்டு மறுக்கப்பட்டிருக்கு. 80% மக்களுக்கா? அப்போ இது சாதாரண வறுமை கிடையாது. கண்டிப்பா வறுமை இல்ல. இது ரொம்ப நுணுக்கமா வடிவமைக்கப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு. சொல்லப்போனா அந்த நிலப்பரப்போட கட்டடக்கலையே இதுக்காகத்தான் வடிவமைச்சு வச்சிருந்தாங்க. ஓ, வீடுகள் கட்டுறதுல கூடவா? எப்படி சொல்றீங்க? இப்ப பாத்தீங்கன்னா, ஊரோட மையப்பகுதியில பெரிய கோயில்கள் இருக்கும். அதை சுத்தி நில உடைமையாளர்களான நம்பூதிரி பார்ப்பனர்கள் வசிக்கும் தரவாடு அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மாண்டமான வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆ, சரி. அப்போ உழைக்கிற மக்கள் எங்க இருப்பாங்க? அவங்க ஊருக்கு சம்பந்தமே இல்லாத ஒதுக்குப்புறங்கள்ல சேரிகளை போல இருக்கிற சின்ன குடிசைகள்ல மட்டுமே வசிக்க அனுமதிச்சாங்க. இது எனக்கு ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. அதாவது 80% மக்களை ஒரு சிறுபான்மை அதிகார வர்க்கம் எப்படி இவ்ளோ கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியும்? ஒரு நியாயமான கேள்விதான். அவங்களுக்கு ஒரு தனிய பெரும்படை இருந்ததா? வறுமையில வாழ்ற அந்த மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு புரட்சியை முன்னெடுத்திருக்கலாமே. எப்படி ஒரு சிலரால் இவ்வளவு பெரிய செல்வத்தையும் அதிகாரத்தையும் ஒட்டுமொத்தமா அனுபவிக்க முடிஞ்சது? அங்கதான் ஆதிக்க வர்க்கத்தோட வியூகமே மறைஞ்சிருக்கு. இது வெறும் ஆயுத பலத்தால் உருவாக்கப்பட்ட கட்டுப்பாடு கிடையாது. இது ஒரு பொருளாதார மற்றும் சமூக வலை. அதாவது ஒரு எக்கனாமிக் ட்ராப் மாதிரி சொல்றீங்களா? ஆமா. அதிகாரத்தோட உச்சத்துல நம்பூதிரிகள் நில உடைமையாளர்களா, அதாவது ஜன்மிகள் அப்படின்னு இருந்தாங்க. கோயில்களும் அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. சரி. மறுபுறம் அந்த நிலங்கள்ல மக்கள் கிட்ட இருந்து வரிய வசூலிக்கும் அதிகாரத்தை நாயர்கள் கையில வச்சிருந்தாங்க. ஓ, நிலம் ஒருத்தர்கிட்ட, அதிகாரம் இன்னொருத்தர்கிட்ட. சரியா சொன்னீங்க. இந்த 2 குழுக்களோட கூட்டணியை தவிர மற்ற அனைவருமே உழைப்பாளர்களா, நிலமற்றவர்களா ஆக்கப்பட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட சொந்தமா ஒரு துண்டு நிலம் கூட இல்ல, நீங்க வாழ்ற குடிசை கூட இன்னொருத்தர் நிலத்துல இருக்கு அப்படின்னா, உங்களால எப்படி புரட்சி செய்ய முடியும்? கண்டிப்பா முடியாது. ஒரு மனிதனை நிரந்தர ஏழையாகவே வச்சிருக்கிறது தான் அவனை அடிமையாக்குறதுக்கான மிக சிறந்த உளவியல் ஆயுதம். சரியா? 100க்கு 100 உண்மை. நீங்க சொல்ற இந்த சமூக கட்டமைப்பு எனக்கு முற்றிலும் மனிதத்தன்மையற்ற ஒரு டிஸ்டோபியன், அதாவது ஒரு நரக உலகமாவே தோணுது. நான் தொடக்கத்துல சொன்ன இந்த உடைக்கட்டுப்பாடு கூட இதனாலதான் வந்ததா? ஆமா. நம்பூதிரிகள், நாயர்கள் தவிர மற்ற சமூகங்களை சேர்ந்த பெண்கள் உட்பட எல்லாரும் இடுப்புக்கு கீழும் முழங்காலுக்கு மேலதான் ஆடை அணியணுங்கிற சட்டம் உழைக்கிற மக்களை வெறும் உடல்களா மட்டுமே பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்டதா? கரெக்டா புடிச்சிங்க. இது அவங்க உடலின் மீதான ஒடுக்குமுறை மட்டும் கிடையாது, இது ஒரு பார்வைக்கான ஒடுக்குமுறை. பார்வைக்கான ஒடுக்குமுறைனா? அதாவது அதிகார வர்க்கம் ஒரு உழைப்பாளிய பார்க்கும்போதே அவன் தங்களுக்கு கீழானவன் அப்படிங்கிறது அவனோட தோற்றத்திலேயே தெரியணும். மானத்தை மறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சமூக அந்தஸ்தா, ஒரு சலுகையா மாத்தப்பட்டுச்சு. அட கடவுளே, அப்போ பணம் இருந்தாலும் நல்ல துணி போட முடியாதா? கண்டிப்பா முடியாது. நீங்க எவ்வளோ கடினமா உழைச்சாலும் சரி, உங்ககிட்ட பணம் இருந்தாலும் சரி, நீங்க நல்ல ஆடைகளை உடுத்த முடியாது. இந்த அமைப்பு உழைக்கும் மக்களோட பொருளாதாரத்தை மட்டும் இல்ல, அவங்களோட சுய கௌரவத்தையே தொடக்கத்திலேயே அடிச்சு நொறுக்கிருச்சு. ஆத்தி, இந்த இடத்துல அந்த அடுத்த தரவை படிக்கும்போது அந்த டிஸ்டோபியன் உலகத்தோட கொடூரம் எந்த எல்லை வரைக்கும் போயிருக்குன்னு புரியுது. மனிதர்கள் எப்படி மிருகங்களை விட கேவலமா விற்கப்பட்டாங்க அப்படின்னு அந்த கட்டுரை பதிவு பண்ணியிருக்கு. ஆமா, அடிமை சந்தைகள்.
இரணியல், தொடுவெட்டி, படங்காலுமூடு ஆகிய இடங்கள்ல பெரிய அடிமை சந்தைகளே செயல்பட்டிருக்கு. கொல்லம் தீவானோட பதிவின்படி பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல 1,64,684 அடிமைகள் இருந்திருக்காங்க. ம் இத வாசிக்கும்போது இது ஏதோ ஒரு ஆப்பிரிக்க அடிமை வியாபாரம் போல எனக்கு தோணுது. அந்த ஒப்பீடு ரொம்ப சரியானது. சந்தைகள்ல ஆடு மாடுகளை போல மனிதர்கள் வெளிப்படையா விலை பேசப்பட்டாங்க. தரவுகளின்படி பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு 3 முதல் 6 ரூபாய் வரையும், பெண்களுக்கு அதுல பாதி விலையும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 6 ரூபாய்க்கு ஒரு மனுஷனா? ஆமா, அந்த அடிமை வியாபாரத்தை அவங்க 3 துல்லியமான பொருளாதார முறைகளா பிரிச்சு வச்சிருந்தாங்க. அது என்னென்ன முறைகள்? முதல் முறை ஜென்மம். அதாவது ஒரு முதலாளி ஒரு மனிதனை முழு விலை கொடுத்து வாங்கிட்டா அந்த அடிமை வாழ்நாள் முழுவதும் அவரிடமே இருக்கணும். சரி. 2வது முறை அடமானம். ஒரு மனிதனோட முழு விலையில 3/2 பங்கு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் அவனை வாங்கி பயன்படுத்துறது. ஓ, லீஸ் மாதிரி. ஆமா. 3வது மிக கொடூரமான முறை குத்தகை. ஆண்டுக்கு ஆண்களுக்கு 8 பணம், பெண்களுக்கு 4 பணம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு மனிதனை இன்னொருத்தருக்கு வாடகைக்கு விடுறது. அட பாவமே. இது குடும்பங்களை, கணவன் மனைவியை, பெற்றோர் குழந்தைகளை எப்படி சின்னாபின்னமாக்கி இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. எனக்கு இது தர்க்க ரீதியா சுத்தமா புரியல. நான் ஒரு விஷயத்தை இங்க சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஒரு அரசு சம்மதத்துடன் எழுதப்பட்ட சட்ட பத்திரத்திலேயே யூ மே செல் ஹிம் ஆர் கில் ஹிம், அதாவது அவனை விற்கலாம் அல்லது கொல்லலாம் அப்படின்னு எழுதப்பட்டிருந்ததா தரவுகள் சொல்லுது. ஆமா, அது உண்மைதான். பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா இது முற்றிலும் முட்டாள்தனமானது இல்லையா? இப்போ நீங்க ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கும் சொத்து அப்படின்னு வச்சுக்கிட்டா, அந்த அடிமைக்கு உணவளிக்காம அவன் நோய்வாய்ப்பட்டவுடன் முதியவர்களை தெருவுல வீசி எறிகிறது அந்த முதலாளிக்கே நஷ்டம் தானே? உங்க கேள்வி புரியுது. ஒரு தொழிற்சாலையில ஒரு இயந்திரம் பழுதானா முதலாளி அதை சரி செய்ய தானே பாப்பார். அதையே உடைச்சு எரியணும். இது ஒரு மிக சிறந்த கேள்வி. இப்போ நீங்க ஒரு முதலாளித்துவ கண்ணோட்டத்துல உழைப்பாளிகளை ஒரு சொத்து, அதாவது அசெட் அப்படின்னு பாக்குறீங்க. ஆனா அவங்க அப்படி பார்க்கலையா? திருவாங்கூர் சமஸ்தானத்தோட அந்த ஆதிக்க வர்க்கம் இந்த அடிமைகளை ஒரு சொத்தா பார்க்கவே இல்ல. அவங்கள ஒரு எரிபொருள், அதாவது ஃபியூயல் போல பார்த்தாங்க. எரிபொருளா? ஆமா. ஒரு விறகு அடுப்புல வச்சு எரிச்சு முடிச்ச உடனே சாம்பலை எப்படி தூக்கி எறிவோமோ அப்படி. அடிமைகளுக்கு சரியான உணவு கொடுத்து அவங்களுக்கு மருத்துவம் பார்த்து பராமரிக்கிறதுக்கு ஆகிற செலவை விட அவங்கள கொன்னுட்டு இல்ல சாக விட்டுட்டு புதிய அடிமைகளை மலிவா வாங்குறது அவங்களுக்கு லாபகரமா இருந்துச்சு. இது ரொம்ப குரூரமா இருக்கே. ஆமா. முதுமை அடைந்தவர்களை தெருவுல வீசி எறிஞ்சாங்க. அவங்க பட்டினியால் செத்து மடிஞ்சாங்க. இது அந்த மனித உழைப்பு எவ்வளவு மலிவா இருந்துச்சு அப்படிங்கறதையும், மனித உயிர்களுக்கு அங்க என்ன மதிப்பு இருந்துச்சு அப்படிங்கறதையுமே காட்டுது. ஒரு மனிதனை ஒரு விறகு துண்ட போல ஒரு எரிபொருளா பாக்குற அந்த மனநிலை எவ்வளவு ஆபத்தானது. சரி, உடலை இப்படி சக்கையா பிழிஞ்சாங்க அப்படிங்கிறது புரியுது. ஆனா இந்த அடிமைகள் எப்போதாவது ஒரு நாள் கிளர்ந்தெழலாம் இல்லையா? ஆமா, அந்த பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதை தடுக்க தான் அந்த சமூகம் அவங்களோட மொழியையும் சுயமரியாதையும் திட்டமிட்டு அழிச்சதா? நாடார்கள், அதாவது சாணார்கள், அப்புறம் புலையர்கள் போன்றவங்க அனுபவிச்ச தீண்டாமை கொடுமைகள் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை. பார்வைக்கே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆமாம், அது ஒரு மோசமான காலம். புலையர்கள் நம்பூதிரிகளிடமிருந்து 96 அடியும் நாயர்களிடமிருந்து 60 அடியும் தள்ளி நிற்கணும் அப்படிங்கிற தரவு ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது. தினசரி வாழ்க்கையில ஒரு விவசாயி 96 அடி தூரத்தை எப்படி அளக்க முடியும்? இது ஒரு கண்ணுக்கு தெரியாத மின்சார வேலியை கழுத்துல கட்டி விட்டத போல இருக்கு. அந்த கண்ணுக்கு தெரியாத மின்சார வேலி அப்படிங்கிற ஊவமை மிக கச்சிதமா பொருந்தது. அந்த தூரத்தை எப்படி அளக்கிறது அப்படின்னா, சாலையில நடக்கும்போது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்து ஒரு விதமான கூச்சலிட்டுக்கிட்டே செல்லணும். கூச்சலிட்டுக்கிட்டே வா? ஆமா. அந்த சத்தத்தை கேட்டு தூரத்துல வர ஆதிக்க சாதியினர் இவங்கள எச்சரிப்பாங்க. ஒருவேளை எதிர்பாராம இந்த இடைவெளி குறைஞ்சா அந்த ஆதிக்க சாதிக்காரன் தீட்டுப்பட்டவன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். கொடுமை. அதோடு மட்டும் இல்லாம அடிமைகள் வெயிலிலும் மழையிலும் வண்டி, சைக்கிள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. கழுத்துல தங்கள் அடிமைகள் அப்படிங்கறத குறிக்கும் வகையில கருப்பு மணி அணியணும். இது எல்லாமே நீங்க எங்களுக்கு சமமானவர்கள் இல்ல அப்படிங்கறத ஒவ்வொரு நொடியும் அவங்க மூளையில பதிப்பதற்கான ஒரு கருவி, அப்படித்தானே? ஆமா, மிக சரியா சொன்னீங்க. ஆனா இதைவிட கொடுமை மொழி ஒடுக்குமுறை. மனிதர்கள் தங்கள் சொந்த வீட்டை மாடம் அப்படின்னும் உண்ணும் உணவை கரிகாடி அப்படின்னும் அழைக்கணும்னு நிர்பந்திக்கப்பட்டிருக்காங்க. எல்லாவற்றிற்கும் மேலா ஒரு தாய் தன் சொந்த குழந்தைய குரங்கு இல்லைன்னா கன்று குட்டி அப்படின்னு தான் அழைக்கணுமா. தங்களை நான் அப்படின்னு சொல்லக்கூடாது, அடியேன் அப்படின்னு தான் கூறணும். இது ஏன்?
தங்கள் குடிசையில ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி அழைத்தால் அதிகார வர்க்கத்துக்கு என்ன பிரச்சனை? இங்குதான் அந்த உளவியல் போர் தொடங்குது. ஒரு தாய் தன் குழந்தைன்னு அழைக்கும்போது அங்க ஒரு மனித உறவு மலருது, ஒரு சுயமரியாதை பிறக்குது. சரி. ஆனா அத குரங்கு அப்படின்னு அழைக்க வைப்பதன் மூலம் நீங்க மனிதர்களே அல்ல, மிருகங்களுக்கு இணையானவர்கள் அப்படிங்கிற சிந்தனைய தலைமுறையா உங்க மனதுக்குள்ள விதைக்கிறாங்க. ஓ, இது அவங்க மனச உடைக்கிற விஷயம். ஆமா, ஒரு மனிதன் தன்னை மனிதனாகவே உணரவில்லை அப்படின்னா அவன் எப்படி தனக்கான உரிமையை கேட்பான், எப்படி புரட்சி செய்வான்? உங்க உடல் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தா ஒரு நாள் அதை உடைச்சிடலாம். ஆனா உங்க மொழியும் மனமும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டா அந்த சங்கிலி ஒருபோதும் துருவு பிடிக்காது. ரொம்ப ஆழமான வார்த்தைகள். இத பொறுக்க முடியாம தான் பல அடிமைகள் ஒன்னு சேர்ந்து ஒரு பிரிட்டிஷ் அதிகாரிக்கு கண்ணீரோட ஒரு உருக்கமான மனு அளிச்சிருக்காங்க. நாங்க பரம்பரையா விவசாயிகள், ஆனா சுடும் வெயிலும் உழைச்சு முதலாளிகளின் சொத்தை பெருக்க கொத்தடிமைகளா அரை வயிறு உணவோட அவதிப்படுறோம் அப்படின்னு அதுல அவங்க தங்கள் வலிய கொட்டியிருக்காங்க. ஒரு சமூகத்தோட மனம் எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டு தங்கள் குழந்தையே குரங்கு அப்படின்னு அழைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதோ அங்கிருந்து ஒரு புரட்சி எப்படி தொடங்கும்? வெறும் அரசியல் முழக்கங்களால இது சாத்தியமே இல்ல. மனிதத்தன்மையை இழந்துவிட்ட அந்த மக்களுக்கு முதல்ல அவங்களோட சுயமரியாதையை திருப்பி கொடுக்கணும். இங்கிருந்துதான் இந்த 2வது தரவான சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு மாநாடு குறித்த கட்டுரைக்குள் நாம நுழைய வேண்டியிருக்கு. ஆமா, இந்த 2 தரவுகளும் இணையற புள்ளி இதுதான். கட்டுரையாளர் இந்த கால மாற்றத்தை மிக நேர்த்தியா பதிவு செய்றாரு. ஒரு 100ஆண்டுக்கு முன் இந்திய மண்ணுல 3 பெரிய கருத்தியல்கள் ஒரே நேரத்துல உருவாகுச்சு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா அது? 1, ஒடுக்கப்பட்ட மனிதர்களின் உரிமைக்காக தெற்கிலிருந்து உதித்த சமூக நீதி, அதாவது சுயமரியாதை இயக்கம். 2வது, வடக்கிலிருந்து வந்த ஹிந்துத்துவா, அதாவது RSS இயக்கம். 3வது, உலகளாவிய பார்வையுடன் இந்தியாவில வேரூன்றிய பொது உடைமை, அதாவது கம்யூனிசம். இப்போ இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை நேயர்களுக்கு மிக தெளிவா விளக்கணும். நேயர்களே, இந்த கட்டுரையை எழுதியவர் திராவிட முன்னேற்றக் கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்களை RSS மற்றும் பாஜகவிற்கு நேர் எதிரான கருத்தியல் சக்திகளா முன்வைக்கிறார். ஆமா. மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை RSS அமைப்பு தங்களுக்கு பெரும் சவாலாக பார்ப்பதாகவும் விவரிக்கிறார். இந்த அலசல்ல நாம எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவோ அல்லது எதிர்ப்போ தெரிவிக்கவில்லை. மூல ஆதாரத்துல கட்டுரையாளர் முன்வைக்கிற அரசியல் பார்வையையும் அந்த ஒரு 100ஆண்டு கால கருத்தியல் மோதலையும் மட்டுமே உங்களுக்கு எடுத்துரைக்கிறோம். சரியா? இத மனதுல வச்சுக்கிட்டு அந்த தரவுகளை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். கண்டிப்பா. இந்த முரண்பாடான கருத்தியல்கள் எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கறத தரவுகள் சுட்டிக்காட்டுது. சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாகாண மாநாடு 1929ல செங்கல்பட்டுல நடந்ததா கட்டுரை விவரிக்குது. சரி. அதோட 100ஆண்டு நிறைவு விழா அதே செங்கல்பட்டு மாவட்டத்துல உள்ள மறைமலை நகர்ல 2025ல திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தலைமையில நடந்திருக்கு. இந்த மாநாட்டுல பல அரசியல் மற்றும் சமூக அமைப்புகள் கலந்துகிட்டு சமூக நீதியை பற்றி பேசியிருக்காங்க. அந்த 1929 மாநாடு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. முந்தைய தரவுல மனிதன் உடை உடுத்த கூட உரிமை இல்லாம ஒடுக்கப்பட்டான் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த மாநாட்டோட வரலாற்று கண்காட்சி பல சாதனைகளை பட்டியலிட்டு இருக்கு. என்னென்ன சாதனைகள்னு பாத்தீங்கன்னா, அறிஞர் அண்ணாவோட சுயமரியாதை திருமண சட்டம், கலைஞரோட பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம், காவல்துறையில் பெண்கள், அனைவருக்கும் உயர்கல்வி வாய்ப்பு, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராவது, பெயருக்கு பின்னால் இருந்த ஜாதி பட்டங்கள் ஒழிக்கப்பட்டது, பெரியார் பெயரிலான சமத்துவப்புறங்கள் அப்படின்னு பல சட்டங்கள். ஆமா. இத வெறும் பட்டியலா பார்க்காம இது எப்படி சமூகத்துல நடைமுறை மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் தர்க்க ரீதியா சிந்திக்கலாம். உதாரணமா, பெயருக்கு பின்னால் இருந்த ஜாதி பட்டங்களை ஒழிச்சது எடுத்துப்போம். இதனால என்ன பெரிய மாற்றம் நிகழ்ந்துருச்சு? அது ஒரு மிக சிறந்த உதாரணம். இப்போ உங்க பேருக்கு பின்னால ஜாதி பட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பள்ளியிலயோ இல்ல வேலை வாய்ப்புக்கான நேர்காணலிலோ உங்களை பற்றிய முதல் மதிப்பீடு உங்க திறமையால் அல்ல, உங்க பரம்பரையால் முடிவு செய்யப்படுது. ஓ, அந்த பயாஸ் வந்துரும். கண்டிப்பா. அந்த ஜாதி பட்டத்தை ஒழிப்பதன் மூலம் நீங்க சமூகத்துல உள்ள ஆதிக்க மனநிலையும் கண்களை கட்டிடுறீங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மனிதனோட தகுதியையும் திறமையையும் மட்டுமே வச்சு எடை போட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ரொம்ப அருமையான விளக்கம். அதே போலதான் பெண்களுக்கு சொத்துரிமை சட்டமும். திருவாங்கூர்ல ஜென்மிகள் எப்படி நிலத்தை கையில வச்சுக்கிட்டு அதிகாரத்தை செலுத்தினாங்களோ அந்த அதிகாரத்தை உடைக்க சொத்துரிமைய அனைவருக்கும், குறிப்பா பெண்களுக்கு பிரிச்சு கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு மாபெரும் பொருளாதார புரட்சி.
1929 தினமும் தத்துவங்களா தீர்மானங்களா பேசப்பட்டவை தசாப்தங்கள் கடந்து சட்டங்களாகவும் பின்னர் அது மக்களோட அன்றாட வாழ்க்கை முறையாகவும் மாறியிருக்கு. ஆமா, அதுதான் நிஜம். இந்த மாநாட்டுல கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் திருச்சி சிறுகனூர்ல அமையும் பெரியார் உலகத்திற்கு டிஎம்கே சார்பில் 1.5 கோடி ரூபாய் நிதியளித்திருப்பதா தரவுகள் சொல்லுது. அதோட வரப்போவது அரசியல் தேர்தல் கிடையாது, தமிழ்நாடு தன்னை காத்துக்கொள்ள வேண்டிய கருத்தியல் தேர்தல் அப்படின்னு திராவிட மாடல் 2.0 பத்தியும் பேசியிருக்காரு. இந்த 2.0 அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ திராவிட மாடல் 1.0 அப்படிங்கிறது நாம இதுவரை பேசின அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டுறது. அதாவது கல்வியை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பது, பேருந்துகள்ல அனைவரையும் பயணிக்க வைப்பது, சொத்துரிமை வழங்குவது போன்ற அடித்தளத்தை உருவாக்குவது. சரி. ஆஹா. ஆனா 2.0 அப்படிங்கிறது அடைந்த அந்த வெற்றிகளை நவீன காலத்துல உருவாகும் புதிய கருத்தியல் மற்றும் அரசியல் தாக்குதல்களிலிருந்து தற்காத்துக் கொள்வது. ஓ, டிஃபென்ஸ் மாதிரி. ஆமா, அதனாலதான் கட்டுரையாளர் ஆரிய திராவிட யுத்தம் தொடருகிறது அப்படின்னும் சமூக நீதி அப்படிங்கிற கருத்தியலை வெறும் தமிழ்நாடோட சுருக்கி கொள்ளாம பெரியாரை உலகமயமாக்க வேண்டும் அப்படின்னு மிக தெளிவா கூறுறாரு. அடிப்படை உரிமைகளை நாம அடைஞ்சிட்டாலும் அந்த இலக்குகளை தக்க வச்சுக்க அதிகார பலத்துடன் சண்டையிட வேண்டிய களமாகவே இன்றைய அரசியல் சூழல் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் கட்டுரையின் மையப்பொருள். மிகவும் ஆழமான பதிவு. நேயர்களே, இன்னைக்கு நாம அலசிய தரவுகள் நமக்கு ஒரு நீண்ட நெடிய மிக முக்கியமான வரலாற்று பயணத்தை காட்டியிருக்கு. மனிதர்கள் தங்கள் சக மனிதர்களையே பார்த்தாலே தீட்டு அப்படின்னும் ஒரு விறகு துண்ட போல விலைக்கு விற்கலாம் கொள்ளலாம் அப்படின்னு நினைத்த திருவாங்கூர் சமஸ்தானத்தோட அந்த டிஸ்டோபியன் இருண்ட காலத்திலிருந்து நம்ம தொடங்கணும். ஆமா, மக்கள் தங்கள் சொந்த குழந்தையே குரங்கு அப்படின்னு அழைக்க கட்டாயப்படுத்தப்பட்ட அந்த உளவியல் சித்திரவதையிலிருந்து மீண்டு இப்போ அனைவருக்கான கல்வி, சொத்துரிமை, ஜாதி பட்டங்கள் ஒழிப்பு அப்படின்னு ஒரு நூற்றாண்டு சுயமரியாதை இயக்கம் எப்படி தன் பயணத்தை வெற்றிகரமா அமைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பா. சமூக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒருபோதும் ஒரே இரவுல நிகழ்ந்து விடுவதில்லை அப்படிங்கறதை இந்த தரவுகள் நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. இது எண்ணற்ற மனிதர்களோட தியாகங்களாலும் தொடர்ச்சியான கருத்தியல் போராட்டங்களாலுமே சாத்தியமாகி இருக்கு. ஆமா நேயர்களே, இது ஏன் உங்களுக்கு முக்கியம்? இன்னைக்கு நாம சர்வசாதாரணமா நினைச்சு அனுபவிக்கிற ஒரு உயர்கல்வி, நீங்க சொந்தமா வாங்குற ஒரு சிறு நிலம், நீங்க சுதந்திரமா நடமாடுற தெருக்கள், ஏன் இந்த மழை காலத்துல உங்களை சூடா வச்சுக்க நீங்க அணியிற ஆடைகள் கூட 100 ஆண்டுகளுக்கு முன் பல மனிதர்களோட வியர்வையாலும் இரத்தத்தாலும் நீண்ட நெடிய போராட்டங்களாலும் மட்டுமே சாத்தியமாகியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க இந்த ஆழமான அலசல் உதவுது. உண்மைதான். நாம எங்கிருந்து வந்திருக்கிறோம், எத்தகைய இருள கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத உணரும்போது தான் அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு கிடைக்கும். கடந்த காலத்தோட வரலாறு வெறும் பாடப்புத்தகம் கிடையாது. அது நிகழ்காலத்தின் தேவையாகவும் எதிர்காலத்தை அளக்கும் அளவுகோலாகவும் இருக்கு. இறுதியா உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 100 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த கொடுமைகளை பார்த்து நாம இன்னைக்கு அதிர்கிறோம். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் விலைக்கு வாங்கியதே நம்மால நம்பவே முடியல. அப்படியானால் இன்னைக்கு நம் சமூகத்துல மிக சாதாரணமா நாம கடந்து போற பழகி போன எந்த பாகுபாட்டை பார்த்து இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து வரும் நம் சந்ததியினர் இதே போல நம்ப முடியாம அதிர்ச்சி அடைவாங்க? சிந்தியுங்கள். மீண்டும் வேறொரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.